எதுனா ஒரு கையில பகவத்கீதையும் ஒரு கையில பெரியாரையும் வச்சிருக்காரு. ஏதாவது ஒண்ணுதான் வச்சுக்கணும். அதுதான் அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒருத்தரால நீர் தேவைப்பட்டா நெருப்பு தேவைப்படாதுன்னு கமல் இல்ல நான் கேட்கிறேன். நீர் தேவைப்பட்டா நெருப்பு தேவைப்படாதுன்னு சொல்றேன். கமல் வந்து அரசியல்ல கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கு நான் காரணமா பார்க்கறது அவர் சொன்ன மையம்ங்கிற விஷயம் தான். இங்க மையம் ஒண்ணு கிடையவே கிடையாது, நடுநிலையும் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு நீங்க இதெல்லாம் இருக்கணும், அதே வளர்தான் இருக்கணும். நம்ம வந்து இந்த யூனிவர்சிட்டியில தான் வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த யூனிவர்சிட்டி ஒரு மையத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த மையம் எதை நோக்கி பயணிச்சு நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்ன்றது முதல்ல நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ மையம்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லாது. காமனா இந்த இயற்கையிலே அமைக்கப்பட்டது மையம், அமைஞ்சிருக்கிறது மையம். அதான் சொல்றேன். அப்ப ஒரு மைய கருத்தும் ஒண்ணு இருக்கு, மைய செயல்பாடுகளும் ஒண்ணு இருக்குன்றது தான் நான் முன்வைக்கிறேன். இல்ல இப்ப நீங்க இந்தியால ஏதாவது ஒரு மாநிலத்துல மைய கருத்தோட இருக்கிற ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க, ஆட்சியில் இருக்கு. அதனாலதான் இந்த கட்சிகள் எதுவும் சரியில்லைன்ற இங்க நான் வந்து அரசாங்கத்தை குற்றச்சாட்டு விருப்பப்படல, அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு புரியுதுங்களா? இங்க மையமாக யாருமே செயல்படலன்றதுதான் இங்க பிரச்சனை.